இந்த வருஷம் ஏஐ தொடர்பாக ஒரு தனித்துவமான ஒரு பாதையை தான் இந்தியா வந்து தேர்ந்தெடுத்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்திய நிதி ஆயோகத்துடைய அறிக்கையிலேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கட்டம் ஒரு முன்னெடுப்புகளை வந்து அவங்க பண்ணுறோம் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. ஏஐ வந்து வேலைகளை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஜாப் ஃபேர் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஏஐ வந்து ஒரு கோ பைலட், அதாவது ஒரு துணை சார்ந்து நிற்குமே தவிர ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. அதை வந்து நிறுவனங்கள் உறுதி செய்ய சொல்லியிருக்காங்க. அதுபோல் நிறைய ஒரு 6 கட்டம் இது கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக என்னென்னா, மற்ற பெருநாடுகள், அதாவது அமெரிக்கா மற்றும் சீனா போலவங்க கோடிக்கணக்கான டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆனால் எல்எல்எம் போல் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்தது. அது என்னென்னா, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறாங்க. அதாவது சிறியவை அழகானது. சின்ன சின்னதாக ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்து ஒரு சின்ன சின்ன மாடல்களை உருவாக்குங்க. அதற்கான நிதி ஆதாரங்கள், நிதி விஷயங்களை வந்து அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 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 பெரிய இதுதான். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரச்சனைகள், இந்த ஏஐ சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த இதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக அவங்க சொல்கிறது வந்து 2 விஷயம். ஒன்று, இந்த சிப்செட் மற்றும் செமிகண்டக்டர், அதுபோல் கம்ப்யூட்கான விஷயங்களுக்காக நம்ம எப்போவுமே மேலே இருந்து தான் வெளிநாடுகள் மற்றும் பெருநாடுகள்லேருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பணமும் கொடுக்குறோம், நம்மக்கிட்ட ரெக்குயர்மெண்ட் இருந்தால் கூட அவர்கள் வந்து தரது கிடையாது. அது இன்றைக்கி இருக்கிற எஸ்டி கார்டிலேருந்து நார்மலாக மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மெமரி கார்டு, ஸ்டோரேஜ் கூட 300 மடங்கு விலையேற்றத்தை சந்திச்சிருச்சு. 6000 ரூபாயிலேருந்து இப்போ 20,000 வரைக்கும் 1 TB சாதாரண பயன்பாட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை ஓனாக நம்மளே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற செமிகண்டக்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி விக்ரம் டெவலப் பண்ணிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். 2வது, அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, செமிகண்டக்டர், இந்த சிப்செட்டு, இந்த காஸ்ட் விஷயங்கள் கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மனித வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில் செட் இருக்கு இல்லையா, அதை நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்பு ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. ஏர்ன் அண்ட் லேர்ன் அப்படின்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய பார்வை என்னென்னா, தொழில்நுட்பம் சார்ந்து 2030 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடையிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்கான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ ஒரு யூனிக்காக ஒரு தனித்துவமான பாதை. அதுவும் வந்து வெறும் பெரிய அளவில் நம்ம ஒரு கண்கவர் விஷயங்களை அறிமுகப்படுத்தாமல் சிம்பிளாக தொடர்ந்து ஒரு ப்ரக்மெட்டிக்காக தனித்துவமாக இருக்கிறது ஏஐ சார்ந்து ஒரு விஷயத்தில் அழகான ஒரு முன்னெடுப்புன்னு நம்ம சொல்லலாம்.